மரியாதை வாழ்க. அன்பான மரியணைக்கான ஒரு யூடியூப் சேனல் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பேரால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை பற்றிய ஒரு தொடரில் நெடுந்தொடரில் இருக்கின்றோம். இதை பற்றிய ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் மிக முக்கியமான விஷயங்களை இந்த தொடர் முழுசும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த தொடரில் நிறைய பேர் இதை பார்க்காம கூட மிஸ் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணுன்ற விதமாக அந்த எல்லா வீடியோக்களும் ஒரே லிங்காக இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி உலக ஜெபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த வீடியோடைய முதல் கமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான லிங்க்கும் ஃபோன் நம்பரும் இருக்கும். நீங்கள் அதையும் பயன்படுத்தி உலக ஜெபமாலை இயக்கத்தில் சேரலாம். ஜெபமாலை அப்படின்றது மாதாக்கிட்ட இருந்து வந்த ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக இருக்கிறதுனால அதனால் ஏராளமான புதுமைகள் நடக்குது, நம்ப முடியாத புதுமைகள். அப்படி ஒன்றை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். தொடர் கொலைகளை நிகழ்த்திய ஒருவன் ஜெபமாலையால் நிறுத்திய அந்த தொடர் கொலையை எப்படி நிறுத்தினான் அப்படின்றது தான் இன்றைய நாம் பார்க்க போகிற ஒரு புதுமை. அமெரிக்க நாட்டில் 1978 வருடம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு ஃப்ளோரிடாவில் உள்ள ஸ்டேட் யூனிவர்சிட்டி அதுக்குள்ளே ஒரு பெண்டி அப்படின்ற ஒரு கொலைகாரன் உள்ளே போகிறான். நிறைய பேரை கொலை செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோடு அவன் போகிறான். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா 2 மாணவிகளை அவன் கொன்னுட்டான். 3ஆவதாக ஒரு கொலையை நடத்தலாம் அப்படின்ட்டுன்னு உள்ளே போகிறான். ஒரு ரூம்குள்ளே போகிறான். அந்த ரூமில் ஒரு பெண் இருக்குது, ஒரு மாணவி. அது கையில் ஜெபமாலையை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறான். பார்த்த உடனே அவன் என்ன செய்கிறான், உள்ளே நுழைய முடியல, அவனால் கொலை செய்ய முடியல அந்த பெண்ணை. அவன் கையில் பேட் எடுத்துகிட்டு போயிருந்தான். அந்த யாரை பார்த்தாலும் பேட்டிலே அடித்து சாவடிச்சிடுறது. அந்த மாதிரி அந்த பெண்ணையும் கொலை செய்ய போகிறப்ப தான் இந்த கையில் ஜெபமாலையோடு அந்த பெண் இருந்ததை பார்த்துட்டு அவனால் உள்ளே போக முடியல, அந்த பெண்ணை கொலை செய்ய முடியல, ஓடிறான். பேடை தூக்கி போட்டு ஓடிறான் பயந்து. இதை விவரிக்கிறார் ஒரு ஃபாதர். பின்னால் அந்த பெண்ணிட்ட கேட்குறாங்க, அந்த ஜெபமாலை வச்சுட்டு படுத்துருந்துச்சு இல்லையா, அந்த பெண்ணிட்ட கேட்குறாங்க. அந்த பெண் சொல்லுது, அந்த மாணவி சொல்கிறா, என்னுடைய பாட்டிக்கு நான் வாக்குறுதி கொடுத்துருந்தேன், ஒரு நாளும் தினமும் இரவு நேரத்தில் நான் ஜெபமாலை ஜெபிக்கிறேன் அப்படின்ட்டுன்னு காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டிக்கு நான் வாக்குறுதி கொடுத்துருந்தேன். அதனால் நான் கையில் ஜெபமாலை வச்சுருந்தேன். அதுவும் தூங்கினா கூட நான் ஜெபமாலையை வச்சுக்கிட்டு தான் தூங்குவேன். அந்த தூக்கத்திலே கூட நான் வேண்டிக்குவேன், மறந்துட்டேன்னா எந்திரிச்சு உட்காந்து வேண்டுவேன். அதனால் எப்பயுமே என் கையில் ஜெபமாலை இருக்கும் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்டு சொல்லுது. அப்படி தான் அன்னைக்கும் நான் கையில் ஜெபமாலையோடு தான் நான் படுத்திருந்தேன். படுத்துட்டு இருக்கிறப்ப நான் கையில் தூங்கிட்டேன், அப்படியே ஜெபமாலை வச்சுட்டு இப்படியே தூங்கிட்டேன் நான். அப்போ தான் அவன் அந்த கொலையாளி வந்திருக்கிறான். என்னை பார்த்த உடனே அவன் கையில் ஜெபமாலையை பார்த்த உடனே அந்த பெண்ணு இறந்து போயிட்டான்னு நினச்சி அவன் ஓடினானா, அல்லது ஜெபமாலையை வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு பயந்துக்கிட்டு ஓடினானா என்னன்னு தெரியாது. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அவன் 30 பேரை கொண்டுறான். 30 பேரை கொண்டுட்டு மாட்டிறான் போலீஸில். தூக்கு தண்டனைக்கு அவனுக்கு தீர்ப்பாகி போச்சு. இந்த சம்பவத்தை பற்றி ஃபாதர் ஜோசப் எம் எஸ்பர் அப்படின்றவர் எழுதுகிறார் தன்னுடைய புக்கு வித் மேரி டு ஜீசஸ் அப்படின்னு ஒரு புக்கு. நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த புக்கு கூட கிடைக்கும், வாங்கிக்கலாம். மரியன்னையோடு இயேசுவிடம் அப்படின்ற அந்த புக்கில் அவர் இதை பற்றி, இந்த சம்பவத்தை பற்றி அவர் எழுதுகிறார். என்னென்னா, அவன்கிட்ட போய் இதை பற்றி கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கொடூரமான இரவு அன்றைக்கி நடந்தது என்ன, ஏன் அந்த பெண்ணை நீ கொலை செய்யாமல் போன அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், அந்த பெண்டின்றவன், அந்த கொலைகாரன், தொடர் கொலையாளி, நான் அந்த ரூமுக்குள்ளே போனேன். அந்த பெண் இந்த ஜெபமாலையை பிடிச்சிட்டு படுத்துருந்துச்சு. நான் போய் கொலை செய்யலான்ட்டு போகிறப்ப என்னை யாரோ ஒரு மிகப்பெரிய சக்தி என்னை தடுத்து அப்படியே நிறுத்துனுச்சு. என்னால் உள்ளே போக முடியல அப்படின்ட்டு நான் சொல்கிறான். அவர் இதை பற்றி எழுதுகிறார் ஃபாதர் ஜோசப் எம் எஸ்பர். ஜெபமாலை நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, சாத்தானுடைய அரசை வீழ்த்துகின்ற வல்லமையை இந்த ஜெபமாலைக்கு இருக்குது, மாதா அதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அவர் எழுதுகிறார். புகழ்பெற்ற எக்ஸாசிஸ்ட்னுவாங்க, பேய் ஓட்டுகின்ற குருவானவர். உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் தான் அவர் இறந்தார் ரோமில்.
வத்திக்கானுடைய அதிகாரப்பூர்வமான பேயோட்டும் குருவானவர் அவர். கேப்ரியல் அமார்த்தோ அப்படின்னு பேர் அவருக்கு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு ஜபமாலையில் சொல்கின்ற ஒரு அருள்நிறை மந்திரமும் என்னுடைய தலையை போட்டு அடித்து வீழ்த்தி நசுக்குது, என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ட்டுன்னு சாத்தான் அவர்கிட்ட சொல்லுது. கடைசியாக ஒரு வார்த்தை, மிக முக்கியமான வார்த்தை அந்த சாத்தான் சொல்லி முடிக்குது. இந்த ஜபமாலையில் நீங்கள் செய்கின்ற ஒரு அருள்நிறை மந்திரமும் என்னுடைய தலையை ஓங்கி சம்மட்டியால் அடித்து வீழ்த்துது. இந்த உண்மையை கிறிஸ்தவர்கள் உணர்ந்து விட்டால் எனக்கு அன்னைக்கு தான் முடிவு அப்படிங்குது. இந்த உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொண்டால், புரிந்து கொண்டால் அன்னைக்கு தான் என்னுடைய முடிவுன்றது. அது வரைக்கும் எனக்கு முடிவில்லை அப்படின்னு சாத்தான் சொல்லுது. அன்பானவர்களே, மிகப்பெரிய சாட்சியை சாத்தான் சொல்லியிருக்குது. இந்த தொடர் கொலையாளியை ஒரு கொலை செய்வதிலிருந்து தடுத்து நிறுத்திய சக்தி எதுன்னா இந்த ஜெபமாலை தான். மாதா கொடுத்த ஜெபமாலை. அந்த பொண்ணு மட்டும் இந்த ஜெபமாலையை வச்சுக்கிட்டு அது தூங்கி போகாமல் இருந்திருந்தால் அவன் கொண்டிருப்பான் உள்ளே வந்து கண்டிப்பாக. ஆக இந்த ஜெபமாலைக்கு மாதா அவ்வளோ பெரிய சக்தியை கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை நான் இன்றைக்கி போடுறேன். இன்றைக்கு, அதாவது டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி 2025 நாள் வியாழக்கிழமை நைட்டு 7:20 நான் எங்கள் சேலத்தில் எங்களுடைய குழந்தையேசு பேராலயம் அங்கே முதல் வியாழக்கிழமைன்றதுனால போயிருந்தேன். நான் பூசை நடக்கும், கிராண்டாக பூசை ஜமாலாம் நடக்கும் போயிருந்தேன். முடிச்சுட்டு எங்கள் பாப்பாவை போய் டியூஷனில் கூட்டிகிட்டு வரலான்ட்டு என்ன பண்ணேன், வந்தேன். வர்றப்போ பார்த்தீங்கன்னா வந்து என் வண்டிகிட்ட நிற்கிறேன். தமால்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு எனக்கு பின்னால், ஒரு 3 அடி தூரத்தில். அதுக்கு முன்னால் நான் என்ன பண்ணுறேன், சரி பாப்பா கூப்பிட்டு வர போகிறேன், ஒரு ஜெபமாலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஜெபமாலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் வண்டிக்கிட்ட வந்தேன். வண்டிகிட்ட வர்றப்போ பெரிய சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா தேங்காய் ஒன்று, பெரிய தேங்காய் தென்னை மரத்துலேருந்து விழுந்துருக்கு. ஒரு 2 செகண்டு நான் வந்து லேட்டாக வந்திருந்தேன்னா அந்த தேங்காய் என் தலையில் விழுந்திருக்கும். ஒரு 40 அடி உயர தென்னை மரம், அது அவ்வளோ உயரம். அது அப்படியே அங்கேருந்து விழுந்த வெயிட்டு, வேகம், வெலாசிட்டின்னுவாங்க சயின்ஸில், அது வந்த வேகத்தில் என் தலையில் விழுந்திருந்தா இன்றைக்கி நான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்க முடியாது. கண்டிப்பாக பெரிய டேமேஜ் எனக்கு ஆகிருக்கும். தலை 2ஆக உடஞ்சிருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பேன். தேவதாய் என்னை இந்த ஜெபமாலை ஜெபிக்க வைத்து என்னை காப்பாற்றினாங்க. இன்றைக்கி இந்த வீடியோ போடுற இந்த இரவில் நானே ஒரு சாட்சியாக இருக்கேன். நான் அடிக்கடி இந்த தொடரில் சொன்னேன், ஜெபமாலையை பற்றி எனக்கு ஒரு புதுமை இருக்குது, அதை நான் சொல்லுவேன்ட்டுன்னு. அந்த புதுமை நான் எப்போ முடியுமோ அப்போ நான் சொல்கிறேன் இந்த தொடர்லையே. அதற்கு முன்னாலேயே இந்த இன்று நடந்த ஒரு மிகப்பெரிய புதுமை எனக்கு மாதா செஞ்சாங்க. ஆக ஜெபமாலை அப்படின்றது எவ்வளோ பெரிய வல்லமையான ஒரு ஆயுதம் மாதா கொடுக்கறது. எல்லாரும் இதை பயன்படுத்துவோம். நடக்க முடியாது, இது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜெபமாலையில் நம்ம கேட்குறப்ப எல்லாம் நிறைவேற்றி தரப்படும் தேவதாயால். ஏன்னா இதை நமக்கு ஆயுதமாக கொடுத்துருக்காங்க மாதா. எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், மனம் தளராதீர்கள். நிச்சயமாக தேவதாய் உங்களுக்கு ஜெபமாலை மூலம் நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக தருவார்கள். அன்பானவர்களே, இந்த வீடியோவை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஜெபமாலை பக்தி எல்லாருக்கும் போய் சேர வேண்டும். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி. மரியாயே வாழ்க.